கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி உங்கள் வீட்டில் யார் யார் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறார்களோ அவர்கள் அப்படியே ஒரு நிமிடம் இருக்கிற இடத்துல உங்களுடைய தலைமையில் உங்கள் கையை வச்சுங்க. இப்பொழுது ஆண்டவர் ஒரு மங்கள வார்த்தையை உங்களுடைய சிரசிலே வைத்து இந்த வருஷம் முழுவதும் இந்த மங்கள வார்த்தையினால் உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். சங்கீதம் 115:15. இந்த வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். சரி, கர்த்தர் இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? சங்கீதம் 68:6. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கிறேன், ரொம்ப வருஷமாக லீஸ் வீட்டில் இருக்கிறேன், ரொம்ப வருஷமாக நான் குழாய் அடிவாரங்களில் கிடக்கிறேன், ஒரு குடிசையில் கிடக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாள் மங்கள வார்த்தை உயிர்ப்பிக்கப்பட்டதாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். தனிமைப்பட்டு கிடக்கிற உங்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுப்பார். எங்கள் அப்பா இல்லை, இருந்திருந்தால் எனக்கு வீடு கட்டி தந்திருப்பார். கவலைப்படாத, பரலோக அப்பா உனக்கு வீடு கட்டி தருவார். என் புருஷன் இல்லை, எனக்கு அவர் இருந்திருந்தால் வீடு கட்டி தந்திருப்பார். கவலைப்படாதீங்க, ஆத்மீக மணவாளனாய் இயேசு இருந்து உங்களுக்கு வீடு கட்டி தருவார். ஆதாமுக்கு வீடு கட்டி கொடுத்த ஆண்டவர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதிலே ஆதாமை குடிவைக்க தெரிந்த என் ஆண்டவருக்கு உனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்து அதில் உன்னை குடிவைக்க என் ஆண்டவருக்கு தெரியும். தாவீதுக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று சொல்லி ஒரு வீட்டை கட்டி கொடுத்த ஆண்டவருக்கு உனக்கு ஒரு வீடு கட்டி தர வேண்டும் என்கிற ஆசை உண்டு. இன்றைக்கு அந்த ஆசையை நிறைவேற்றும்படிக்கு தேவ சமூகத்தில் ஆமேன் ஆமேன்னு சொல்லிக்கிட்டே வாங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுத்து அதில் கட்டப்பட்டவர்களாய் வீட்டுக்குள்ளே இராமல் கட்டுண்டு கிடக்கிற உன்னை விடுதலையாக்கும். அப்படின்னா உன் வீட்டில் உன்னை விடுதலையாக நடமாட வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கி சொந்த வீடு இருந்தும் அந்த வீட்டுக்குள்ளால் என்னால் விடுதலையாக இருக்க முடியலை, கடன்காரன் தொல்லை, இல்லைன்னாச்சுன்னா பேங்க்காரன் அப்பப்போ மிரட்டிகிட்டு இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லி அந்த வீட்டில் என்னால் நிம்மதியாக விடுதலையாக இருக்க முடியலைன்னீங்கன்னா, இன்றைக்கி விடுதலையின் தேவன் அவனுக்கு அந்த கடன்களை அடைச்சி அந்த நிம்மதியை அந்த வீட்டை முழுமையாய் மீட்டெடுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஒருவேளை ஏலத்தில் போகிற வீட்டை கர்த்தர் மீட்டு தருவார். இல்லைன்னாச்சுன்னா ஃபைனான்ஸில் டாக்குமெண்ட்டை பிடுங்கிட்டு உன்னை வெளியே அனுப்பணுன்னு நினைக்கிறவங்க, கேஸில் உன் வீட்டை ஜப்தி பண்ண நினைக்கிறவங்களுடைய திட்டங்களை கர்த்தர் அதமாக்கி அதை உனக்கு நிலைநிறுத்தி அதில் உன்னை சமாதானமாக வாழ வைப்பார். அது மட்டும் இல்லை, ஒருவேளை உங்கள் வீடு இருந்தும் அந்த வீட்டுக்குள்ளால் நான் விடுதலையோடு இல்லை, என்னால் நிம்மதியாக தூங்க முடியலை, என்னுடைய சிந்தனை கட்டப்பட்டிருக்கிறது, என்னுடைய மனசு கட்டப்பட்டிருக்கு, கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, எந்த காரியத்தை என்னால் செய்ய முடியலை, சிந்தனையில் எதையும் யோசிக்க முடியலை என்றெல்லாம் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு குமாரன் உண்மையான விடுதலையை தருவார். குமாரனாய் இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த மாதத்தில் அந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்துடைய பாதப்படியில் விழுந்து, ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யும், என்னால் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியலை, விடுதலையாக இருக்க முடியலை, நைட்டு தூங்க முடியலை, நைட்டு தூங்கினா யாரோ துரத்துக்கிட்டே வர்றாங்க, கெட்ட கனவுகள், பாம்பு துரத்துகிற சத்தங்கள், சலங்கை சத்தங்கள், இல்லைன்னா காதில் ஏதோ ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிற சத்தங்கள், பினாத்தி கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கி முடிவு கர்த்தர் சமாதானத்தில் நிலைநிறுத்துவார். சரி, இன்றைக்கி ஒரு நல்ல சாட்சியோடு நம்ம ஜெபிச்சு முடிக்க போகிறோம். பிரதர் ஸ்டீஃபன் ராஜ், விம்கோ நகர், நியர் ECI சர்ச், திருவொற்றியூர். நான் ஒவ்வொரு மாதமும் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொள்வேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் சொல்லும் கர்த்தருடைய வார்த்தைகளை தரையில் அமர்ந்து கேட்டுக்கொண்டு அழுது ஜெபம் செய்வேன். தனி ஜெபத்தில் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொள்ளுவேன். உடுத்துவதற்கு நல்ல ஆடை கூட இல்லாத நிலைமையில் இருந்த என்னை ஆண்டவர் இயேசு உயர்த்தினார். எனக்கு நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்தார். கர்த்தருடைய கிருபையினால் திருமணம் நடந்து 1 வருடத்தில் புதிய வீடு கட்ட கர்த்தர் கிருபை செய்தார். 3 லட்சத்தில் வீடு கட்ட தொடங்கி 15 லட்சத்தில் கட்டுமான பணிகள் முடித்து பிரதிஷ்டை விழா சிறப்பாக நடக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். எனக்கு திருமணத்தை நடத்தி வைத்து வீடு கட்டி கொடுத்து பிரதிஷ்டை செய்து தங்க பண்ணின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அப்படின்னு அவர்
இந்த சாட்சியில் எழுதியிருக்காரு. இது எங்கே நடந்துச்சுன்னா அன்பரின் பாதத்தில். இன்றைக்கி முதல் சனிக்கிழமை. அவர் சொன்னதை கேட்டிங்களா? தரையில் உட்காந்து, ஏன்னா அங்கே சேர் கொஞ்சம் தான் இருக்கும், சீக்கிரம் வரவங்களுக்கு தான் கிடைக்கும். மீதி பார்த்திங்கன்னா தரையில் உட்காந்துருப்பாங்க. அவ்வளவு வயசானவங்க எல்லாம் கூட உட்காந்துருப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அங்கே தேவன் உலாவுகிற இடம். ஆச்சரியமாய் ஆண்டவர் அந்த இடத்துல நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய சாட்சி, அன்பரின் பாதத்தில் உள்ள சாட்சிகள் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவர் அங்கே அசைவாடுகிறார். அங்கே வருகிற ஜனங்கள், ஏழைகள், பாமர மக்கள்னு எல்லாம் யார் வந்தாலும் சரி, அது வசதியானவங்களாக இருந்தாலும் சரி, பாமரர்களாக இருந்தாலும், மிடில் வருமானத்தில் இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் அற்புதம் செய்கிறார். எவ்வளோ வேதனைகள், நெருக்கங்கள், கடன்கள், வியாதிகள், மரணத்தின் உச்சக்கட்ட நிலைமை, எவ்வளோ வழக்குகள், எல்லாத்திலிருந்து ஜனங்களுக்கு அப்படியே கொட்டி கொட்டி ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கி இந்த மங்கள வார்த்தை கேட்ட தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதுவும் இந்த டிசம்பர் மாதம் எப்போவுமே கிறிஸ்து பிறப்பின் மாதமாக இருக்கிறபடினாலே சிறு பிள்ளைகளுக்கான, வாலிப பிள்ளைகளுக்கான நிறைய கிறிஸ்தவ கலை நிகழ்ச்சிகள் சூப்பராக இருக்கும். நடனங்களும் பாடல்களும் கொரியோகிராஃபி எல்லாமே நல்லா அழகாக இருக்கும். அதோட கூட நம்முடைய அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கும் இருக்கும். ஸோ எல்லா மாதம் மாதிரி இல்லை, இந்த மாதம் 9 மணிக்கு தொடங்கும். ஏன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறதுனால 9 o'clock, யூஸ்வலாக 9:30 நம்ம தொடங்குவோம். இந்த மாதம் அரை மணி நேரம் முன்னாடி 9 o'clock தொடங்கிடுவோம். ஸோ எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற, இந்த மங்கள வார்த்தை கேட்குற அத்தனை பேரும் இந்த மாதம் இந்த மீட்டிங்கில் கலந்துட்டு புதிய வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கான ஆயத்தங்களை இந்த நாளிலே நீங்கள் செய்யும்படி இந்த அன்பரின் பாதத்தில் கூட்டத்திற்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ரொம்ப விரும்பி கூப்பிட்றாரு. முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் நல்ல கிறிஸ்மஸ் விசேஷித்த உணவு ஆகாரங்கள் இருக்கிறது. அத்தனை பேரும் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக ஜெபம் பண்ணிவிட்டு, கர்த்தருக்கு சித்தமானால் உங்களுடைய கேலண்டர் எல்லாம் நீங்கள் வாங்கிட்டு சந்தோஷமாக போக, ஒரு நிறைவு மாதத்தை நிறைவாய் முடிக்க இந்த அன்பரின் பாதத்தில் கூட்டத்திற்கு ஸ்டீஃபன் உங்களை கூப்பிடுகிறவர் அல்ல, என் இயேசுவே உங்களை வரவேற்கிறார். அவர்தான் அன்பரின் பாதத்தில் உங்களை கொண்டு வந்து அவருடைய பாதப்படியில் வைத்து உங்களுக்கு அதிசயங்களை காணப்படுவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஸ்டீஃபன் ராஜுக்கு அற்புதம் செய்த தேவனே, அன்பரின் பாதத்தில் விழுந்து விழுந்து கிடந்து நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, நல்ல சொந்த வீடு எல்லாத்தையும் கட்டி இன்றைக்கி சமாதானமாய் வாழ குடியிருக்க உதவி செய்த என் ஆண்டவருக்கு கோடி நன்றி. அதே போல் இன்றைக்கி ஸ்டீஃபன் ராஜா போல் அநேகர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கப்பா. அவர்களுக்கு கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கு அவர் அழுது ஜெபித்த ஆண்டவரிடத்தில் இந்த அற்புதங்களை வாங்கின அதே இடத்துல பாரபட்சம் இல்லாத தேவன் இன்றைக்கு எவ்வளோ பேர் வர்றாங்களோ அத்தனை பேருக்கும் அற்புதங்களை செய்ய நீர் காத்திருக்கிறீர். புதிய வருஷத்தை எதிர்கொள்வதற்கு ஒரு ஆயத்தத்தின் மாதமாக, தடைகள் நீங்கி புதிய வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு மாதமாக ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு இதை நீர் ஆசீர்வதித்து தார். இந்த நாள் மங்கள வார்த்தையிலே நீ சொன்னது போல தனிமைப்பட்டு கிடக்கிற இவர்களுக்கு வீடு வாசலை கட்டி கொடுத்து ஆண்டவர் அவர்களை சமாதானமாய் விடுதலையாய் அதில் குடியிருக்க பண்ணும்படி மனதார ஆசீர்வதிக்கிற அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.